வெல்கம் டு அவர் ட்ராவல் மிரர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிசிசாகாவில் கோட்னி பார்க் லைப்ரரி பக்கத்தில் செயின்ட் மார்செலினஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பெரிய ப்ளே கிரவுண்ட். இந்த ப்ளே கிரவுண்ட் ஃபுல் தரையாக இருக்கும். இதை ரவுண்டாக ஒரு வாக்கிங் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து முடித்த பிறகு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி இந்த ரோடு வந்து கோட்னி பார்க் ஏரியாவில் மேவிஸ் ரோடு வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு காமிச்சேன். தூரத்தில் தெரியுது செயின்ட் மார்செலின் ஸ்கூலு. இப்போ அந்த ப்ளே கிரவுண்டெல்லாம் பார்க்கலாம். இப்போ திரும்பியும் மெயின் ரோடை காமிச்சிட்டேன். இப்போ நான் ப்ளே கிரவுண்டுக்கு போகிறோம். இது ஸ்கூலோட ப்ளே கிரவுண்டு. பிளேன் பறக்கிறத பார்க்கலாம். அது வந்து நேராக உள்ளதான் ஸ்பின்னாக்கர் சர்க்கிள் ஏரியா. இது கோட்னி பார்க்குடைய இடம். இப்போ நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு போகிறோம். ப்ளே கிரவுண்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே டென்னிஸ் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, ஜிம் பண்ணுவாங்க. ஈவினிங் எல்லாருக்கும் பொழுதுபோக்கு இந்த கிரவுண்டு ஏரியா தான். ஏரியா பாருங்கள். கனடாவில் வந்து உலகத்திலே வேர்ல்டுலேயே ரஷ்யா தான் பெரிய கண்ட்ரி, உலகத்திலே பெரிய நாடு. அதுக்கு அடுத்தாப்பில் ஏரியா பரப்பளவில் அதிகமாக உள்ள பெரிய பரப்பளவு நாடு கனடா தான். தூரத்தில் கார் போகிற ரோடு தான் டொரண்டோ ஏர்போர்ட் ரோடு. தூரத்தில் கார் போயிட்டு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அது டொரண்டோ ஏர்போர்ட் ரோடு. ஸ்கூல் கிரவுண்டு மாதிரி இங்கேயும் தனி கிரவுண்ட் இருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுட்பால் விளையாடுவாங்க, டென்னிஸ் விளையாடுவாங்க. ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. பெரிய கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். இல்லை ப்ளே கிரவுண்ட், ப்ளே விளையாடுறதுக்கு. இது பெரிய பிரம்மாண்டமான கிரவுண்ட். நம்ம ஸ்கூல் கிரவுண்டை விட ரொம்ப பெருசு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த விளையாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற நாடு கனடா. எல்லா விளையாட்டுகளும் இங்கே சிறப்பாக விளையாடுவாங்க. இங்குள்ள மக்களுக்கு காலையில் விட ஈவினிங் பொழுதுபோக்கு. ப்ளே கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, ஹாக்கி விளையாடுறது எல்லாமே இங்கே உள்ளவங்களுக்கு பொழுதுபோக்கு. ஃபுட்பால் விளையாடுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லா விளையாட்டும் விளையாடுவாங்க. வாக்கிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ். பார்த்தாலே எனக்கு தெரியும் வாக்கிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ். நடக்கும்போது புல் தரையை பாருங்கள். புல் தரையை பார்த்து அப்படியே நடந்துக்கிட்டே போகலாம். இப்போ மணி சாயந்தரம் 6:30 தான். ஆனால் இங்கே பகல் மாதிரி நல்ல வெளிச்சமாக இருக்குது. பார்த்தா தெரியும். தூரத்தில் இருக்குது மிசிசாகா செகண்டரி ஸ்கூல். இது கவர்மெண்ட் ஸ்கூல். மார்செலின் ஸ்கூல் வந்து ரிலீஜியஸ் ஸ்கூல்.
நம்ம கிரவுண்டில் இன்னொரு பக்கம் வந்து நிற்கிறோம். இப்போ பாருங்கள் தெரியும், இன்னும் அதர் சைடு வந்து நிற்கிறோம். இன்னொரு பக்கம் வந்திருக்கோம். இப்போ கிரவுண்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எந்த பக்கம் வந்திருக்கோன்னே தெரியும். மிஸ்ஸஸ்